மாதிரி இருக்குல்ல. இந்த பாருங்களே வானத்தை, ஏதோ பஞ்சு முட்டை பிச்சு போட்ட மாதிரி அப்படிதாங்க இருக்கு. அப்படியே மதுரை சிட்டியே தெரியுதா பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதை பற்றி பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டான அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அனுப்பிட்டுக்கோங்க. ஏன்டி அப்படி இருக்குன்னு நினச்சிக்காங்க, இதெல்லாம் என்னோட திங்ஸ் தான். இன்றைக்கி டேட் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா November 1, மணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 5:55 ஆச்சு. ஸோ எங்கே போகிறோம் என்னென்ற நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா போட்டுக்கோங்க. கைஸ் போகலாமா? ஹாய் கைஸ், இப்போ நான் எங்கே வேகமாக போய்கிட்டு இருக்கேன்னா, நானும் கடந்த 4-3 நாட்களாக இந்த சன்ரைஸை கேப்சர் பண்ணி போடுவோம், இந்த சைடு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க அப்படியே 10 நிமிஷம் படுக்கேன் அப்படின்னே இருப்பேன். இன்றைக்கி நானாக இந்த சன்ரைஸான்னு பார்த்துருவோம். ஆமாங்க, நானும் 2 நாளாக எப்படியாவது எடுத்துருவோம் அப்படின்ட்டு அலாரம்லாம் வச்சுட்டு தூங்குறேன். ஆனால் எந்திரிக்க மாட்டேறேன். ஒன்றும் இல்லை வண்டி ஆஃப் ஆகுது. ஒன்றும் இல்லை, அது நேற்று ஸ்க்ளெட்சை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டேன், அதனால தான் ஆஃப் ஆகுது. ஸோ அவ்வளோதான், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கூகுள் என்ன போட்டிருக்குன்னா சன்ரைஸ் 6:08 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போவே கொஞ்சம் நல்லா விதிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து போக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நான் இங்கேருந்து அப்படியே மேலே பாலத்து மேலே போய் காட்டுறேன். அங்கேருந்து பார்த்தா சன்ரைஸ் சூப்பராக தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் விடிய ஆரம்பிச்சிருச்சு. போயிடலாம். ஓ, அந்த ஃபோட்டோ இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்களே, இதோட முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே தடன்னு அப்படி திட்டா ஒரு கோல்டன் கலரில் இருந்துச்சு பார்க்கவே. குளிருதுங்க, ஸ்கை நல்லா தான் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி எடுத்துருவோம், விடவே கூடாது. சன்ரைஸாக நானான்னு பார்த்துருவோம் இன்றைக்கி. நானும் இன்றைக்கி எடுத்துருவோம். நாளைக்கு 3 நாளாக அலாரம் எந்திரிக்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுக்க விடிஞ்சு பார்த்தா மணி 9:10 அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்னன்னாலும் எந்திரிச்சிட்டேன். பயங்கரமாக குளிருது. ரொம்பலாம் இல்லை, எனக்கு இது குளிருது. ஏன்னா நான் காலையில் இவ்வளோ சீக்கிரமாலாம் எந்திரிக்கிற ஆள் கிடையாது. வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, மாதிரி நல்லா இருக்குது அந்த ஃபீலு. ஆஹா, லைட்டாக வண்டி வேறு அடைக்கிதுங்க. போய் சன்ரைஸை பார்த்துட்டு பெட்ரோல் போட்டுக்குவோம். அவன் போயிட்டியான், அப்புறம் பிடிக்க முடியாது அவரை. அதனால நம்ம போய் சன்ரைஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் இறங்கி வரப்போ அப்படியே பெட்ரோலை போட்டுருவோம். ஸோ ஒன்வேல தாங்க போகணும். இதில் ஒன்வேல போய் இதில் ஏறி போகணும். நம்ம அந்த சைட்லேருந்து வந்தால் ரொம்ப லேட்டாக இருக்கும். அப்படியே மதுரை சிட்டியே தெரியுதா பாருங்க. ஆஹா, ஹெல்மெட்லேருந்து அப்படியே நம்ம அந்த எதிர்காத்த நம்ம மூஞ்சியில் பட அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நாய்ஸ் கேட்காது ஒழுங்கா. இங்கே என்னங்க இது, ஏங்க இப்படி இருக்கு? கொஞ்ச தூரம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராக தெரியும். ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல. இந்த பாருங்களே வானத்தை, ஏதோ பஞ்சு முட்டை பிச்சு போட்ட மாதிரி அப்படிதாங்க இருக்கு. நல்லா இருக்குது பாருங்களே பார்க்கவே. இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும். ஐயோப்பா, தாண்டி வந்துட்டணும். இல்லை கரெக்டாக தான் வந்துருக்கேன்.
இல்லைங்க, தாண்டி வந்துட்டேங்க. ஆமாங்க, நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து பார்த்தோம். அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. அங்கே இருக்குங்க. என்ன அப்படியே பஞ்சு முட்டையெல்லாம் அப்படியே பிரித்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக இருக்குது. காலையிலே அந்த கிளி சவுண்டு, சில்லுன்னு காற்று. ஓகே, நம்ம யூட்டர்ன் போட்டுப்போம். ரன்னிங்லாம் வராங்க. இங்கேயே நிப்பாட்டிக்கிடுவோம், ஏன்னா அது பெண்டு. ஸோ அதனால் அங்கே இல்லை. ஸோ காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கு சூரியனை காணோம். நான் உங்களுக்கு அன்றைக்கி வந்ததுக்கு அன்றைக்கி வந்து ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன் இதில். மேலத்தை பாரு, ஏதோ திட்டா. ஹெல்மெட்டும் போடல, ஒன்றும் போடல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஃபுல்லாக தெரியுது பாருங்க. அது வந்து லோட்டஸு, அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. அது வந்து கோட்ரஸு. அங்கோ தெரியுது பாருங்க. அதெல்லாம் என்னன்னே தெரில, அதெல்லாம் எங்கே என்னன்னே புரியலை. அங்கே பாருங்க அவ்வளோ தூரம் இருக்குது. அதெல்லாம் கீழே குனிஞ்சு பாருங்க. யாத்தி இதோ அங்கே தான் நாங்கள் கேம் விளையாட வருவோம், நாங்கள் எல்லோரும் பசங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஓகேங்க, சூரியன் சார் வரல இன்றைக்கி. அவர் வந்து லைட்டாக மேகத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். எத்தனை பேருக்கு சன்ரைஸ் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் இந்த சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்க. அது ஒரு மாட்டிக்க எனக்கெல்லாம் இது பார்க்க ரொம்ப பிடிக்கும். என் ஃபோனில் நிறையா ஸ்கை ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ ஓகேங்க, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அதோ இப்போ தானே எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறார் சூரியன். வெயிட் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த இதை நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே லைட்டாக ஸ்கையெல்லாம் அப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. கேமராவில் பார்க்க அந்த இது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் பங்கமாக இருக்குது. இந்த இடமெல்லாம் பார்க்க அப்படியே அழகா இந்த மாதிரி பண்ணுவோம். சரி ஓகே, பாய். ஹேய் பாய். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பேருக்கு இந்த சன்ரைஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த சன்ரைஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போடலாம், அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் போடலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அதையும். சரி ஓகே கைஸ், பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.